ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மதுரை மாவட்டம் பெருங்குடிக்கு அருகே உள்ள அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. இவரது மகன் கருமலை 26 வயதான இவர் கூலி வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர் வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். நெருங்கிய நண்பர்களான இவர்கள் இருவரும் ஊருக்குள் ஆங்காங்கே சுற்றித் திரிவது வழக்கம். இந்த சூழலில் கருமலைக்கும் பெருங்குடி பகுதியைச் சேர்ந்த முனீஸ்வரன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதன் நீட்சியாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் முனீஸ்வரன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கருமலை முதல் குற்றவாளியாகவும் பாலமுருகன் 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இருவருமே இந்த வழக்கில் சிறையில் இருந்து வந்த நிலையில் மற்றொரு ஆயுத வழக்கில் கருமலை கைது செய்யப்பட்டு சில நாட்களுக்கு முன்தான் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். அதே நேரம் முனீஸ்வரன் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக அம்பேத்கர் நகரில் பிரச்சனை இருந்து வந்ததால் கருமலை கீரைத்துறையில் வசித்து வந்துள்ளார். இந்த சூழலில் கடந்த 27ஆம் தேதி காலை கருமலை தனது நண்பர் பாலமுருகனை பார்க்க அம்பேத்கர் நகருக்கு வந்துள்ளார். இதை அறிந்ததும் 3 வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் கருமலை மற்றும் பாலமுருகனை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டியுள்ளனர். ஊருக்குள் நடந்த தாக்குதல் சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அலறி எடுத்துக்கொண்டு நாலாபுரமும் சிதறி எடுத்து ஓடினர். இதில் கொடூரமாக வெட்டப்பட்ட கருமலை சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். படுகாயமடைந்த பாலமுருகனை அக்கம்பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் கொலை செய்யப்பட்ட கருமலையின் உடலை உறவினர்கள் எடுக்க விடாமல் உடனடியாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். அப்போது இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து கருமலையின் உடலை கைப்பற்றி மதுரை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் முனீஸ்வரன் கொலை வழக்கு தொடர்பாக பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடக்கிவிட்டு குற்றவாளிகள் 6 பேரையும் தேடி வருகின்றனர். இதற்கிடையே கருமலை கொலை செய்யப்பட்ட பெருங்குடி அம்பேத்கர் நகர் பகுதியில் திருமங்கலம் ADSP தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இக்கொலை சம்பவம் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.